ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விஜய் இருந்துட்டு காவேரியை பார்த்து பயங்கர சந்தோஷமாக அப்படியே ஸ்டன் ஆகி அங்கேயே நிற்கிறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரியும் நம்ம சாரதாவும் உள்ளே போயிடறாங்க. போன உடனே நம்ம விஜய்க்கு அப்போ தான் யோசனையே வருது. ஐயோ உள்ளே போயிட்டாங்களே, நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காலிங் பெல் அடிக்கிறாங்க. அடித்த உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, மா இப்போ தான் உள்ளே வந்தோம், யாருமா காலிங் பெல் அடிக்கிறது, போய் பாருமா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்துட்டு கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து யாருன்னு பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு சாரதாவை பார்த்து, அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சாரதாவுக்கு வாய்ஸே கேட்க மாட்டேங்குது. அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் கூப்பிட்டது தான் நம்ம சாரதாவுக்கு காதே கேட்குது. தம்பி இன்னும் நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட உடனே விஜய்க்கு பயங்கரமாக கண்ணு கலங்கிறது. என்னத்தை சொல்கிறீங்க, உங்ககிட்ட நான் இறந்ததா சொல்லி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட உடனே நம்ம சாரதா இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. தம்பி இத்தனை வருஷமாக நீங்கள் இறந்துட்டதா நினச்சிக்கிட்டு இருந்தோமே, இப்போது நீங்கள் உயிரோட கண்ணு முன்னாடி வந்து நின்றதும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல தம்பி. காவேரி உள்ளே தான் இருக்கா. காவேரி உங்களை பார்த்தா கண்டிப்பாக அவளுக்கு யாருன்னே தெரியாது, அவளுக்கு ஃபுல்லாக மெமரி லாஸ் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கத்த, எல்லா விஷயமும் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சதுனால தான் இப்போது காவேரியை தேடி ஓடி வந்திருக்கேன். இத்தனை வருஷமாக காவேரி பிரிஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க பசுபதிக்கு பயந்துக்கிட்டு என்ன காவேரியும் பிரித்து வச்சுட்டாங்க அத்தை. என்னை மன்னிச்சிருங்க அத்தை. இத்தனை வருஷமாக காவேரி உயிரோடு இருக்கான்னு தெரியாமல் நான் அவளை பிரிஞ்சு இத்தனை வருஷமாக இருந்துட்டாத்த, உங்களை தவிக்க விட்டுட்டாத்த அப்படின்னு சொல்லவும், தம்பி நீங்கள் இத்தனை வருஷம் கழிச்சும் காவேரியை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்படி காவேரிக்காக ஓடி வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா, எனக்கு அதை நினச்சாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜய் இருந்துட்டு, அத்தை காவேரி என்னை பார்த்தா அவளுக்கு என்ன தெரியுமா அத்தை, இங்கே பாருங்க தம்பி அதெல்லாம் எனக்கு தெரியல, அவள் முன்னாடி போய் நில்லுங்க, அவளுக்கு உங்களை ஞாபகம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன், நான் பேசுகிறத மட்டும் நீங்கள் வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சாரதா இருந்துட்டு, தம்பி நம்ம காவேரிக்கு குழந்தை பிறந்ததில்ல, அந்த குழந்தை எங்கே தம்பி, கை குழந்தையா உங்ககிட்ட கொடுத்துட்டு போனது, இப்போது அவள் ரொம்ப வளர்ந்துருப்பாள்ல, இப்போ எப்படி இருக்கா என்னோட பேத்தி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கத்த, என்னோட பேத்தியும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நான் போய் கூட்டிகிட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம குட்டி காவேரியை கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம சாரதா இருந்துட்டு குழந்தைய பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமாக குழந்தைய வாங்கி கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தங்கம் எப்படிடா இருக்க தங்கம், உன்னை இத்தனை வருஷமாக பார்க்காம பாட்டி ரொம்ப ஏங்கி போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அப்பா இவங்க யாருப்பா, யாருன்னே தெரியலப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா தங்கம், இதுதான் உன்னோட அம்மாவோட அம்மா, உனக்கு பாட்டி முறை அப்படின்னு சொல்லவும், அம்மாவுக்கு அம்மா இருக்கா, இங்கே பாருங்க பாட்டி, இத்தனை வருஷமாக என்னை ஏன் பார்க்க வரல, இத்தனை வருஷத்தில் உங்களை நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா தங்கம், அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஒரு சில பிரச்சனையால் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க வேண்டியதான் ஆயிடுச்சுது தங்கம், என்னை மன்னிச்சிடடா, இனிமே நான் எங்கேயுமே போக மாட்டேன் உன்னை விட்டுட்டு, இனிமே நீ ஏன் கூட தான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு, தம்பி பாப்பாவுக்கு என்ன பேரை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை பாப்பாவுக்கு காவேரின்னு தான் பேர் வச்சுருக்கேன், காவேரியை என்னால் மறக்க முடியல, காவேரி என் கூட இல்லாத நினப்பை போக்குனதே பாப்பா மட்டும்தான், இத்தனை வருஷத்தில் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டியவங்க தெரியுமா, இப்படி எங்கள் ரெண்டு பேருமே பிரித்து வச்சு எங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு துயரத்தையும் கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துட்டாங்க என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரி வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம அதாவது குட்டி காவேரியை பார்த்துட்டு, அம்மோ நீ எங்க அம்மோ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேச வரவும், மிஸ் இது உங்கள் வீடுங்களா மிஸ், என்னோட அப்பா தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே என்னம்மா யாரும்மா இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக அழுக வந்துடுது. காவேரி நான் யாருன்னு தெரியல காவேரி அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஏக்கமாக கேட்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாரடி, நீ கனவுல வர வர என்ன என் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்தினா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இல்லடி, உன்னை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருக்கும், இவர் தான் உன்னோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே காவேரிக்கு ஒரு நிமிஷம் சந்தோஷமாக தான் இருக்குது. மா என்னம்மா சொல்கிற, அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்குது, அப்படி இருக்கிறப்போ என்ன எப்படிம்மா அவர் கல்யாணம் பண்ணிக்குவார், நீ எல்லாத்தையும் யோசிச்சு தான் பேசுறியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம விஜய்க்கு ஒரு பக்கம் ஷாக் ஆகிடுது.
என்னத்த பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு மாரி மொக மொக ஷா அதாவது என்னது என்ன சொல்றதுன்னா, நம்ம சைகையிலே சொல்லுவாங்க இல்லையா? சைகையிலே சொல்றாரு. இத கேட்டு நம்ம அதாவது சாரதா இருந்துட்டு, "இங்க பாருங்க தம்பி, என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பம் இருக்குதா? இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அ என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும். எனக்கு இந்த கல்யாணத்தில முழு சம்மதம்." அப்படின்னு சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம காவேரிக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்றத கேட்டா எனக்கு எனக்கு ஒண்ணும் புரியல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒய்ஃப் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன எதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க அத்த, இனிமேலும் நான் எதையும் மறைக்க விரும்பல. இங்க பாரு காவேரி, நான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகறதுக்கு முன்னாடி உன்னோட லைஃப்ல முக்கியமான ஒரு பார்ட்டா நான் தான் இருந்தேன். அது உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்ட உடனே நம்ம காவேரி இருந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. "இங்க பாரு காவேரி, நீ ரொம்பலாம் யோசிக்காத. நீ யோசிச்சா கண்டிப்பா நீ உனக்கு மயக்கம் வந்துரும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதா சொன்னாங்க. அதனால நீ ரொம்ப யோசிக்காத. நானே சொல்லிடுறேன். நான் உனக்கு கணவனா தான் இருந்தேன். நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு அழகான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நமக்கு ஒரு குழந்தையும் பொறந்துச்சு. அந்த குழந்தை தான் இது. உன்னோட குழந்தை தான் இது அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம காவேரி அப்படியே எமோஷனலா அழுதுகிட்டே கீழ உட்காந்துடுறாங்க. "மா, என்னம்மா இவர் சொல்றதெல்லாம் உண்மையாம்மா?" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருடி காவேரி, உன்னோட புருஷன் இறந்துட்டதா அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா சொன்னாங்கடி. ஆனா இப்பதான் உன்னோட புருஷன் அதாவது உயிரோட இருக்கிற விஷயமே எனக்கு தெரியும். அதனால தாண்டி இப்போ உன்னை தேடி வந்திருக்காரு. இங்க பாரு காவேரி, நீ எத்தனை முறை என்கிட்ட சொன்ன? இங்க பாருங்க, அதாவது ஆக்சிடென்ட் ஆகறதுக்கு முன்னாடி நீ எத்தனை முறை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்த, என்னை விட்டு எந்த சூழ்நிலையிலும் போயிடவே கூடாது. என்னை விட்டு போயிடாதீங்க, போயிடாதீங்கன்னு எத்தனை முறை சொன்னேன். உன்னை விட்டு போக மாட்டேன்னு இப்போ உனக்கு நிரூபிச்சிருக்கேன். இத்தனை வருஷமா நீ இறந்துட்டதா நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இப்போ உயிரோடு இருக்கன்னு தெரிஞ்சு நான் உன்கிட்ட ஓடி வந்திருக்கேன் காவேரி. இனிமே உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நீ கவலைப்படாத காவேரி, உனக்கு நான் இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க. "இங்க பாரு காவேரி, அழுகாத காவேரி, நம்ம கண்டிப்பா இனிமே சந்தோஷமா வாழ்வோம். நீ கவலையே படாத." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே இங்க பாருங்க, இத்தன வருஷமா நம்ம அதாவது ஒரு கல்யாணத்த பண்ணிக்கிட்டு ஒரு அழகான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு குழந்தையும் பெற்றிருக்கோம். ஆனா, அது எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு இல்ல. என்னோட அம்மாவும் இத்தன வருஷமா எனக்கு ஒரு ஒரு வாட்டி கூட இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலா பேசவும், இத கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம விஜய் இருந்துட்டு, "இங்க பாரு காவேரி, நடந்து முடிஞ்ச விஷயத்தெல்லாம் நீ விட்டுரு. இனிமே நடக்க போற விஷயத்த நீ பாரு சரியா?" அப்படின்னு சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனேயே நம்ம காவேரி அழுதுகிட்டே, "இங்க பாரும்மா, இத்தன வருஷமா எதுக்காகம்மா என்கிட்ட சொல்லல? இங்க பாருடி, ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். எதுக்காக இந்த விஷயத்த உன்கிட்ட இருந்து மறைச்சேன்னு. திரும்ப திரும்ப இதே விஷயத்த திரும்ப திரும்ப பேசுறது ரொம்ப தப்புடி." அப்படின்னு சொல்லிர்றாங்க. "இங்க பாரும்மா, இந்த விஷயத்த திரும்ப திரும்ப பேசுறேன்னா, எனக்கு நீ அவ்வளோ பெரிய துரோகத்த பண்ணியிருக்க. நீ மட்டும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தா, கண்டிப்பா இவர தேடி நான் வந்திருப்பேன். இவரு பார்த்தீங்களா, 5 வருஷமா என்னோட குழந்தைய தனியா வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துக்காரு." அப்படின்னு சொல்லவும், நம்ம குட்டிக்காவரி மிஸ், "நீங்க தான் என்னோட அம்மாவா மிஸ்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அம்மோ, நீ தாண்டா என்னோட பொண்ணு. நான் தாண்டா உன்னோட அம்மா. உன்னை பார்த்தோம் நீ தான் என்னோட பொண்ணுன்னு எனக்கு தெரியாம போச்சேடா. என்னை மன்னிச்சிடுடா. அம்மா உனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன்டா." அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, "இங்க பாரு காவேரி, உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டல்ல. உனக்கு தெரியாம தானே இது எல்லாமே நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீ கவலைப்படாத. எதையுமே நினச்சி நீ ஃபீல் பண்ண தேவையே இல்லை. நம்ம வீட்டுக்கு போகலாம் வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க, நாங்க இப்பதான் ஒரு வாரம் கூட ஆகல. நாங்க இந்த ஊருக்கு வந்து இப்பதான் இந்த வீட்டுக்கு வாடகைக்கே வந்தோம். அப்படி இருக்கும்போது இந்த வீட்ட எப்படிங்க காலி பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க அத்த, எங்க வீட்ல நானு, தாத்தா, சித்தி, சித்தப்பா இவங்க எல்லாரும் தான் இருக்கோம். நீங்களும் இங்க அதாவது எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது குழந்தையும் நீங்க பார்த்துக்கிட்ட மாரியே இருக்கும். நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம். அத்த ப்ளீஸ் அத்த, வாங்க அத்த." அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், நம்ம சாரதா வந்துட்டு, இல்ல தம்பி, உங்க பாட்டி ஏதாச்சும் சொல்லுவாங்க." "இல்ல அத்த, என்னோட பாட்டி இறந்து 2 வருஷத்துக்கு மேல ஆகுது." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம சாரதாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. "தம்பி, இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா
கண்டிப்பாக வந்திருப்போம் தம்பி. இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது தம்பி அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் பரவாயில்ல அத்தை. நீங்கள் வீட்டுக்கு வாங்க அத்தை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா, காவேரி, நம்ம விஜய், குட்டி பாப்பா இவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. போன உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு இவங்க எல்லாருமே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. எது விஜய் வாழ்க்கையில் நடக்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அந்த விஷயம் நடக்க போகுதே. இப்போது காவேரிக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தா நினைக்கிற மாதிரி விஜய் காவேரி அதாவது வாழ்க்கையில் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுமா ஏற்படாதான்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.